எதுக்கு அழுவுறீங்க? பஸ்ஸு காசு 2 பையனு பஸ்ஸு காசு இல்லையா? என்ன ஆச்சு உங்களுக்கு? பையன் அடிச்சிட்டானா? எந்த ஊர் நீங்க? கள்ளக்குறிச்சிலேருந்து விழுப்புரம் ஏன் வந்தீங்க? கூட விட்டு போயிட்ட வேலைக்கு வந்து கூட்டு. யார் உங்க கூட வந்தாங்க? எங்கள் அண்ணன் ஒருத்தர். உங்கள் அண்ணன் ஃபோன் நம்பர் இருக்கா? அந்த நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, அதை ஃபோன் எடுக்காது. நான் உங்கள் நம்பர் சொல்கிறேன். நம்பர் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. 76. யார் இது? உங்கள் அண்ணனா? இல்லை. அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருது. உங்கள் ஒய்ஃப் பேருண்ணா? வள்ளி. எங்கே இருக்காங்க? ஊரில் இருக்காங்க. யார் உங்களை அடிச்சாங்க? பையன். ஏன் அடிச்சாங்க? ஏன்னா அம்மாவுக்கு சாப்பாடு தரல, மருமண்டம் பண்ணிச்சு, மரும போட்டு கொடுத்து அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணி அடிச்சிட்டாங்க. சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நான் பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுக்கணும். நான் வந்து பஸ் ஏற்றி விடவா? சரி. சாப்பிட்டீங்களா? இல்லை, சாப்பிடு. சாப்பாடு வாங்கி தரவா? சாப்பாடு தேவலாம், பஸ்ஸு மட்டும் எடுத்து போகணும். கள்ளக்குறிச்சி பஸ் ஏற்றி விடவா? சரி, வாங்க. சிவந்த கண்களோடையும் வேதனையான கண்ணீரோடையும் இந்த நபர் ஊருக்கு போறதுக்கு காசு இல்ல அப்படின்னு நிக்கிற காட்சிகள் பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல ஒரு வயசான ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு, அழுதுட்டே இருக்கு. அவர்கிட்ட வந்து ஒருத்தர் போய் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஊருக்கு போறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர் விழுப்புரத்துக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய பசங்க என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமா அவர் சொல்றாரு. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது வீட்டுல பிரச்சனை, என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு அவர் வேதனையோட சொல்றாரு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் சாப்பிடல, என்ன பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, பஸ்ல போய் ஏற்றி விடலாமா அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்றாங்க. இதை பார்த்து பலருமே நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்மளை பெற்றவங்க பார்த்து வளர்த்தாங்க, ஆனா பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறமா பெற்றோர்களை கவனிக்கிறதுக்கு ஏன் முடிய மாட்டேங்குது அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹேண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.